ஐயா காமராஜர் முதல்வராக இருந்தபோது நடந்த நிகழ்வு இது. அரசோட மொத்த வருவாய் ரொம்ப குறைவாக இருந்தாலும், நாட்டுல நல்ல பரந்த உள்ளம் படைச்ச நெறைய செல்வந்தர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் கல்வி பெருக்கத்திற்கு அழைத்து வர திட்டமிட்டு மாநிலம் முழுவதும் பள்ளி சீரமைப்பு மாநாடு நடந்த நேரம் அது. அப்படி பரமக்குடியில நடந்த ஒரு கல்வி மாநாட்டுல கல்வியோட பெருமையையும், பெருக்குவதில் ஆர்வம் கொள்ள வேண்டிய அவசியத்தையும் அழகு தமிழ்ல எழுதி அச்சடித்து விநியோகம் செஞ்சிருந்த துணை ஆய்வாளர் கந்தசாமி அவர்கள். மாநாடு முடிஞ்சு புறப்படும்போது, "எங்கே அந்த கல்வி அதிகாரி தம்பி? அவர கூப்பிடுங்க" அப்படின்னு சொன்னார் காமராஜர். விரைந்து ஜீப் அருகே வந்த கந்தசாமியை, "வாங்க தம்பி, கார்ல ஏறுங்க. உங்ககிட்ட சில விவரங்கள் கேட்கணும்" என்றார் காமராஜர். ஏற்கனவே முதல்வரின் பாதுகாப்பு அதிகாரி வண்டியின் முன்னிருக்கையில் அமர்ந்துவிட இவர் சற்றே யோசித்தார். "இங்கே என் பக்கத்துல உட்காருங்க" என்று காமராஜர் அழைக்க ஒரு கணம் மலைத்தே விட்டார். நாட்டின் முதல்வருடன் அமர ஜீப் வண்டி புறப்பட்டது. போகும்போதே அவ்வட்டாரத்தில் இவரது சரகத்தில் உள்ள பள்ளிகளை பற்றியும், கிராமங்கள் காட்டும் ஆர்வத்தை பற்றியும் விசாரித்துக் கொண்டே வந்தார். அப்ப காத்தாற்றின் தரைப்பாலத்தை வண்டி தாண்டி கொண்டிருந்தது. உடனே காமராஜ் வண்டியை நிறுத்தச் சொல்லி, "ஆமா, இந்த காட்டாத்துல தண்ணி போகும்போது இந்த பக்கத்து மாணவர்கள் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்க?" அப்படின்னு கேட்டார். "மழைக்காலத்துல வெள்ளம் போகும்போது மாணவர்களால வர முடியாதுய்யா" என்றார் கந்தசாமி. அப்போது காமராஜ், "கல்வித்துறை உத்தரவுப்படி 3 மைலுக்குள்ள பள்ளிக்கூடம் இருந்ததுன்னா பக்கத்துல வேற பள்ளிக்கூடத்துக்கு அனுமதி கிடையாது. அப்படிதானே? அப்ப நீங்க ஒண்ணு செய்யுங்க. இந்த காட்டாத்த காரணமா காட்டி இந்த பக்கத்துக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அனுமதி கேளுங்க. நானும் சொல்லி அதுக்கு ஒப்புதல் தர சொல்லிடுறேன்" என்றார். கல்வி அதிகாரி கந்தசாமி ஆச்சரியத்தில் உறைந்தே போனார். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.